ദേവാലയം ഒരുങ്ങി അധ്വാനിക്കുന്നവരും ഭാരത്താൽ വലയുന്നവരും അൾത്താരമുന്നിൽ അണയാം കാൽവരിയാഗത്തിൻ ഓർമ്മയുമായി ഇതാ പള്ളിമണികൾ മുഴങ്ങി ഇതാ ദേവാലയം ഒരുങ്ങി അധ്വാനിക്കുന്നവരും ഭാരത്താൽ വലയുന്നവരും അൾത്താരമുന്നിൽ അണയാം കാൽവരി ത്യാഗത്തിൻ ഓർമ്മയുമായി. അൻപുക്കുറിയവர்களே, സങ്കീർത്തനം 117 107 19 വാക്യം നമ്മളിങ്ങനെ വായിക്കുന്നു. பிரியமானவர்களே, திருப்பாடல் 107 அதிகாரம் 19 வசனத்தில் வாசிக்கின்றோம். അവർ തങ്ങളുടെ ഞെരുക്കങ്ങളിൽ സങ്കടങ്ങളിൽ അവിടുത്തെ നിലവിളിച്ചപേക്ഷിച്ചപ്പോൾ அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தார்கள். ദൈവം അവരെ ഞെരുക്കങ്ങളിൽ നിന്ന് വിടുതൽ നൽകി അനുഗ്രഹിച്ചു. ஆண்டவர் அவர்களை துன்பங்களில் இருந்து விடுவித்தார். റോമർ 9:16 നമ്മൾ വായിക്കുന്നു. ரோமையர் 9:16 വാസിക്കിன்றோം. മനുഷ്യന്റെ ആഗ്രഹങ്ങളോ പ്രയത്നങ്ങളോ അല്ല, മനുഷ്യനുடைய വിരുപ്പമോ ഉழைப்போ அல்ல, ദൈവത്തിന്റെ ദയയാണ് ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ടത്. ആണ്ടുடைய இரக்கம்தான் மிக முக்கியமானது. വിശുദ്ധ ബലി അർപ്പിക്കുവാൻ, തിരുപ്പലി ഒപ്പുകൊടുക്ക നാം ഏവരും വിശുദ്ധ ബലിക്ക് ചുറ്റും ഓടിക്കൂടിയിരിക്കുകയാണ്. നാം എല്ലാം തിരുപ്പലിപ്പെടുത്തിற்கு മുன்னால் சுற்றி வந்திருக்கின்றோம். ദൈവത്തിന്റെ ദയയാണ് ഈ ബലി അർപ്പിക്കുവാൻ നമുക്ക് കൃപ ലഭിച്ചത്. ஆண்டவருடைய மேலான தயவுதான் இந்த திருப்பலி ஒப்புக்கொடுக்க கிருபை செய்திருக்கிறார். ഈ ഭൂമിയുടെ ഏതോ കോണിൽ നമ്മൾ ജനിച്ചു വളർന്നു. இதோ இந்த பூமியிலே ஏதோ ஒரு மூலையிலிருந்து நாம் பிறந்து வளர்ந்தோம். വ്യത്യസ്തമായ മാതാപിതാക്കന്മാരിൽ നമുക്ക് ജന്മം കിട്ടി. வித்தியாசமான தாய்ந்தர்களிலிருந்து நாம் ஜென்மத்தை பெற்றுக்கொண்டோம். വ്യത്യസ്തമായ സന്ദർഭങ്ങളിലും സാഹചര്യങ്ങളും നമ്മൾ ജനിച്ചു വളർന്നു. வெவ்வேறான சந்தர்ப்பங்களிலும் சூழ்நிலைகளிலும் நாம் பிறந்து வளர்ந்தோம். എന്നാൽ നാം തിരുപ്പലി അർപ്പിക്കുമ്പോൾ, ஆனால் நாம் திருப்பலி ஒப்புக்கொடுக்கும் போது ഈശോയുടെ തിരുരക്തത്തിന്റെ യോഗ്യതയാൽ നമ്മൾ ഒന്നായി മാറപ്പെടുകയാണ്. இயேசுவுடைய திருரத்தத்தினுடைய தகுதியால் நாம் ஒன்றாக மாறப்போகின்றோம். ഈ കൂട്ടായ്മ ഏക വിശ്വാസം ഏറ്റു പറയുന്ന കൂട്ടായ്മയാണ്. இந்த கூட்டமைப்பு ஒரே விசுவாசத்தை அறிக்கையிடுகிற கூட்டமைப்பு, ഒരേ ബലി അർപ്പിക്കുന്ന കൂട്ടായ്മയാണ്. ஒரே பலி ஒப்புக்கொடுக்கிற கூட்டமைப்பு, ഒരേ പരിശുദ്ധാത്മാവിനെ പങ്കുവച്ച് അനുഭവിക്കുന്ന കൂട്ടായ്മ, ஒரே தூய ஆவியானவரை பகிர்ந்து அனுபவிக்கிற ருசி பார்க்கிற ஒரு அனுபவம். നമുക്കെല്ലാവർക്കും നമ്മെ തന്നെ സമർപ്പിച്ചുകൊണ്ട് ഈ തിരുപ്പലി ആരംഭിക്കാം. நாம் எல்லோரும் நம்மையே ஒப்பு கொடுத்து திருப்பலி ஆரம்பிப்போம். പിതാസുതൻ പരിശുദ്ധാവിൻ நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. സഹോദര സഹോദരികളെ, തിരുപ്പലി ഒപ്പുകൊടുക്ക നാം തകുതി പെറും പൊരുട്ട് നാം പാവങ്ങളെ ഏറ്റ് മനം വരുന്നുവോ. കർത്താവേ ദേവനേ, എന്നിൽ നീ
வழிகள் நான் விலகி உன் மொழிகள் நான் மறந்தே உன் வழிகள் நான் உன் மொழிகள் நான் மறந்தே உன்னை விட்டு தூர விலகினே என் பாவம் நீ சுமந்தாய் உன்னை விட்டு தூர விலகினே என் பாவம் நீ சுமந்தாய் இயேசுவே என் மீட்பரே என் பாவம் பொறுத்தருள்வாய் இயேசுவே என் மீட்பரே என் பாவம் பொறுத்தருள்வாய் கர்த்தாவே தேவனே என்னில் நீ இறங்க வேண்டும் என்னில் நீ இறங்க வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கடைத்து செல்வராக. ஆமென். நமக்கு இரு கைகளும் உயர்த்த நாம் இரண்டு கரங்களை உயர்த்துவோம். நம் மீது நம்ம குடும்பத்தின் மீது ஆண்டவരുടെ முடிவிല്ലാത്ത ഇറക്കം കടന്നു വരുവാൻ ദാഹത്തോടെ ആഴമായ വിശ്വാസത്തോടെ നമുക്ക് ഒരിക്കൽ കൂടി ഏറ്റുപാടാം. ஆண்டவரே இரக்கமாயிரும் എല്ലാവരും ചേർന്ന് പാടുவோம். என் ஆண்டவரே இரக்கமாயிரும் ആഴമായ വിശ്വാസത്തോടെ പാടുவோம். என் ஆண்டவரே இரக்கமாயிரும் என் ஆண்டவரே இரக்கமாயிரும் കഴിഞ്ഞ കാല എല്ലാ ബലഹീനതകളെയും നമുക്ക് ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ സമർപ്പിക്കാം. കഴിഞ്ഞ കാലത്തിലെ വന്നുപോன എല്ലാ ബലഹീനങ്ങളെയും ആളുടെ സമൂഹത്തിലെ ഒപ്പடைப்போம். എല്ലാ കുറവുകളെയും നമുക്ക് സമർപ്പിക്കാം. നമ്മുടെ എല്ലാ குறைகளையும் ஆண்டவருக்கு ஒப்படைக்கலாம். എല്ലാ തടക്ക ദോഷങ്ങളും നമ്മിൽ നിന്ന് അകലട്ടെ. எல்லா தீய பழக்க வழக்கங்களும் நம்மை விட்டு விலகி போகட்டும். തലമുറകളായുള്ള മദ്യപാനം, தலைமுறைகளாக இருக்கிற மதுபானங்கள், പുകവലി, புகைப்பழக்கங்கள், ചീട്ടുകളി, சீட்டு விளையாட்டு, അലസത, சஞ்சலங்கள், ഇവയുടെ ദുരാത്മ വീടുകൾ നമ്മെയും നമ്മുടെ കുടുംബത്തെയും വിട്ട് മാറട്ടെ. இப்படிப்பட்ட கொடிய ஆவிகளுடைய தொல்லைகள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தை விட்டு விலகி போகட்டும். അന്ധകാര ശക്തികൾ നമ്മിൽ നിന്ന് മാറിപ്പോകട്ടെ. அந்தகார சக்திகள் நம்மை விட்டு அகன்று போகட்டும். പൈശാചിക പീഡകൾ നമ്മെ വിട്ട് മാറട്ടെ. பிசாசின் தொல்லைகள் நம்மை விட்டு போகட்டும். ഇരു കൈകൾ ഉയർത്തി ரெண்டு கரங்களை உயர்த்தி ദാഹത്തോടെ வாஞ்சையோடு ഏറ്റുപാടുவோം. ஆண்டவரே இரக்கமாயிரும் என் ஆண்டவரே இரக்கமாயிரும் എല്ലാ രോഗങ്ങളെയും രോഗപീഠകളോടും നമുക്ക് വിട പറയാം. எல்லா நோய்களின் தொல்லைகளிலிருந்து நாம் விடுதலை பெறுவோம். പാരമ്പര്യമായ രോഗങ്ങള്, பாரம்பரியமான நோய்கள், അലർജി രോഗങ്ങള്, அலர்ஜி நோய்கள், മാനസിക രോഗങ്ങള്, மனநோய்கள், ചർമ്മ രോഗങ്ങള്, தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், മുഴകള്, கட்டிகள், ക്യാൻസർ രോഗങ്ങള്, கேன்சர், பொற்று வியாதிகள், വിട്ടുമാറാത്ത പനി, தீராத விட்டு மாறாத காய்ச்சல், മരണകാരണമായ പനി, இதோ மரணத்திற்கு ஏதுவான ஜுரங்கள், ഷുഗർ, പ്രഷർ, ഈ രോഗങ്ങള്, சர்க்கரை வியாதி, பிரஷர் வியாதிகள், ഹൃദ്രോഗങ്ങള്, இதய நோய்கள், കുടൽ രോഗങ്ങള്, குடல் நோய்கள், കരൾ നോയ്കള്, ஈரல் வியாதிகள், തോൽ വലികള്, தோல் வலிகள், ഉണങ്ങാത്ത മുറിവുകള്, ஆறாத காயங்கள், എല്ലാ രോഗപീഠകളും നമ്മിൽ നിന്ന് മാറിപ്പോകട്ടെ. எல்லா நோயின் தொல்லைகள் நம்மை விட்டு அகன்று போகட்டும். രോഗങ്ങൾ നമ്മിൽ നിന്ന് മാറിപ്പോകട്ടെ. நோய்கள் நம்மை விட்டு அகன்று போகட்டும். രോഗപീഠകളും നമ്മെ വിട്ട് മാറട്ടെ. நோயின் தொல்லைகள் நம்மை விட்டு மாறட்டும். യേശുവിന്റെ മുടിവില്ലാത്ത ഇറക്കവും സൗഖ്യവും നമ്മിലേക്ക് കടന്നു വരട്ടെ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதோ விடுதலை உண்டாகட்டும். ഇരു കൈകളും ഉയർത്തി ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இரக்கமாயிரும் என் ஆண்டவரே இரக்கமாயிரும்
என் ஆண்டவரே இரக்கமாயிரும். മരണത്തിന് ദുരാത്മ പീഡകൾ നമ്മെയും നമ്മുടെ കുടുംബത്തെയും വിട്ടഴിഞ്ഞു പോകട്ടെ. இது மரணமும் இதோ பிசாசின் தொல்லைகளும் நம்மை குடும்பத்தை விட்டு அகன்று போகட்டும். അപകട മരണങ്ങള്, விபத்தில் ஏற்பட்ட மரணங்கள், അകാല മരണങ്ങള്, அகாதமான மரணங்கள், ആത്മഹത്യകള്, தற்கொலைகள், മരിക്കണമെന്ന ചിന്ത, சாக வேண்டும் என்ற ஒரே எண்ணம், ഈ ദുരാത്മ പീഡകൾ നമ്മെയും നമ്മുടെ കുടുംബത്തെയും വിട്ടു മാറട്ടെ. இந்த கொடிய ஆவியினுடைய தொல்லைகள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தை விட்டு விலகி மாறட்டும். യേശുവിന് മുടിവില്ലാത്ത ഇറക്കവും സൗഖ്യവും നമ്മിലേക്ക് കടന്നു വരട്ടെ. இயேசுடைய காயங்களிலிருந்து நமக்குள்ளே குணமாக்குதல் இறங்கி வரட்டும். ഇരു കൈകളും ഉയർത്തി, ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இரக்கமாயிரும். மந்திரவாதங்களுடைய, ക്ഷുദ്രപ്രയോഗത്തിന്റെ, பில்லி சூனியங்களுடைய, മഷി നോട്ടത്തിന്റെ, மை பார்ப்பது, പൈശാചിക പീഡകളുടെ, அப்படி பிசாசுடைய தொல்லைகளிலிருந்து ഈ തിന്മയുടെ അരൂപി നമ്മെയും നമ്മുടെ കുടുംബത്തെയും വിട്ടു മാറട്ടെ. இந்த தீய ஆவிகள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தை விட்டு விலகி போகட்டும். യേശുവിന് മുടിവില്ലാത്ത ഇറക്കം നമ്മെയും നമ്മുടെ കുടുംബത്തിലേക്കും കടന്നു വരട്ടെ. இயேசுடைய முறிவு காயங்களிலிருந்து குணமாக்கல் நம்முடைய குடும்பங்களுக்கு இறங்கி வரட்டும். ഇരു കൈകളും ഉയർത്തി, இரண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இரக்கமாயிரும். என் ஆண்டவரே இரக்கமாயிரும். என் ஆண்டவரே இரக்கமாயிரும். என் ஆண்டவரே இரக்கமாயிரும். പൂർവികർ ദൈവത്തെ നമ്മൾ സ്തുതിക്കുമ്പോഴാണ് പൈശാചിക പീഡകൾ നമ്മെ വിട്ടുമാറുക. ஆண்டவரை துதிக்கும் பொழுதுதான் பிசாசுடைய கட்டுகள் நம்மை விட்டு அகன்று போகும். പിശാച് നമ്മെ വിട്ടു മാറണം. பிசாசு நம்மை விட்டு விலக வேண்டும். പിശാചാണ് നമുക്ക് രോഗങ്ങളും രോഗപീഠകളും തകർച്ചകളും തരുന്നത്. சாத்தான் தான் நமக்கு நோய்களையும் நோயின் தொல்லைகளையும் தோல்விகளையும் அவன் ஏற்படுத்துகிறான். ദൈവം തരുന്നത് രക്ഷയും സൗഖ്യവുമാണ്. ஆண்டவர் தருவது மீட்பும் குணமாக்குதலையும் தருகின்றார். ലൂക്കായുടെ സുവിശേഷം 10-ാം അധ്യായം 17 മുതലുള്ള വാക്യങ്ങളിലെ லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 17 தொடங்கிய இறைவார்த்தைகளிலே കർത്താവ് 72 പേരെ അയക്കുകയാണ്. ஆண்டவர் 72 பேரை அனுப்புகின்றார். ആ 72 പേര് സന്തോഷത്തോടെ തിരിച്ചു വന്ന് പറഞ്ഞു, அந்த 72 பேர் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்து சொன்னார்கள், കർത്താവേ, ஆண்டவரே, നിന്റെ നാമത്തിൽ പിശാചുക്കൾ പോലും ഞങ്ങൾക്ക് കീഴ്പ്പെടുന്നു. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் கூட எங்களுக்கு கீழ்ப்படியின. 72 പേരും എന്ന് കർത്താവിനോട് പറയുകയാണ്. அப்ப 72 பேரும் வந்து ஆண்டவரிடத்திலே சொல்லுகின்றார்கள், നിന്റെ നാമത്തില് உம்முடைய நாமத்தில் പിശാചുക്കൾ പോലും ഞങ്ങൾ കീഴ്പ്പെടുന്നു. பிசாசுகள் கூட எங்களுக்கு அடங்குகிறது. അപ്പൊ യേശു പറഞ്ഞു, அப்ப இயேசு சொன்னார், സാത്താൻ സ്വർഗത്തിൽ നിന്ന് ഇടിമിന്നൽ പോലെ നിപതിക്കുന്നത് ഞാൻ കണ്ടു. இயேசு சொன்னார், சாத்தான் பரலோகத்திலிருந்து மின்னலை போல விழுவதை நான் கண்டேன். ഇടിമിന്നൽ പോലെ യേശുവിന്റെ നാമം വിളിക്കുമ്പോൾ സാത്താൻ താഴ്ത്തു വീഴുകയാണ്. மின்னலை போல இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது சாத்தான் நம்மை கீழே விழுகின்றான். എന്നിട്ട് യേശു അവർക്ക് அதற்கு பிறகு இயேசு அவர்களுக்கு ചില അധികാരങ്ങൾ കൊടുക്കുകയാണ്. சில அதிகாரங்களை கொடுத்தார். പാമ്പുകളുടെയും തേളുകളുടെയും സകല ശത്രുവിന്റെയും ശക്തിയുടെ മേൽ നിങ്ങൾ ചവിട്ടി നടക്കും. இதோ பாம்புகள் மீதும் தேள்கள் மீதும் பகைவர்கள் மீது நீங்கள் மிதித்து நடப்பீர்கள். അതിനുള്ള അധികാരം കർത്താവ് കൊടുക്കുകയാണ്. அதனுடைய அதிகாரத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். ഒന്നും നിങ്ങളെ ഉപദ്രവിക്കുകയില്ല. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ലൂക്കായുടെ സുവിശേഷം 9-ാം അധ്യായത്തില് லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 വാക്യം നമ്മൾ ഇങ്ങനെ വായിക്കുന്നു. 1, 2, 3 வசனங்களை வாசிக்கின்றோம். യേശു 12 പേരെയും അടുത്ത് വിളിച്ച്, இதோ இயேசு 12 பேரையும் அழைத்து அவர்களுக்கு സകല പിശാചുക്കളുടെ മേൽ അധികാരം കൊടുക്കുകയാണ്. சகல பிசாசுகள் மேலும் அதிகாரத்தை வழங்குகின்றார். രോഗങ്ങൾ സുഖപ്പെടുത്താൻ, நோய்களை குணப்படுத்த, ദൈവരാജ്യം പ്രസംഗിക്കാൻ, ஆண்டுடைய அரசை அறிவிக்க യേശു അവർക്ക് അധികാരം കൊടുക്കുകയാണ്. இயேசு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അപ്പൊ ഈ രോഗങ്ങൾ രോഗപീഠകൾ നമ്മിൽ നിന്ന് മാറണം. அப்ப இந்த நோயினுடைய தொல்லைகள் நம்மை விட்டு விலகி போக வேண்டும். യേശുവിന്റെ നാമം വിളിച്ചപേക്ഷിക്കുമ്പോഴാണ്, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மன்றாடும் போதுதான் രോഗപീഠകൾ നമ്മിൽ നിന്ന് മാറിപ്പോകുന്നു. வியாதியினுடைய கொடுமைகள் நம்மை விட்டு விலகி போகும். പലരും ശ്രദ്ധിച്ചിരിക്കുന്നത് രോഗത്തെയാണ്. பல நபர்கள் கவனித்துக் கொண்டிருப்பது நோயை கவனித்துக் கொண்டிருக்கின்றனர். പലരും വിശ്വസിച്ചിരിക്കുന്നത് രോഗപീഠകളെയാണ്. பல நபர்கள் நம்பிக்கொண்டிருப்பது வியாதியின் தொல்லைகளை.
വിശ്വസിക്കേണ്ടത് രോഗത്തെയല്ല, ക്രിസ്തുവിലാണ് വിശ്വസിക്കേണ്ടത്. விசுவாசிக்க வேண்டியது நோய் அல்ல, கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். നമ്മുടെ വിശ്വാസം വളരണം, நம்முடைய விசுவாசம் வளர வேண்டும். വിശ്വാസത്തിന്റെ വ്യാപ്തി വലുതാകണം. இது விசுவாசத்துடைய வளர்ச்சி உயரப்பட வேண்டும். அப்பொழுதுதான் നമ്മിൽ അത്ഭുതങ്ങളും അടയാളങ്ങളും സംഭവിക്കുന്നു. நமக்குள்ளே அற்புதங்களும் அடையாளங்களும் நிகழும். കഴിഞ്ഞ മാസം അച്ഛന്റെ അടുത്ത് போன மாதம் என்னிடத்துல ഒരു 8 വയസ്സുള്ള കുട്ടിയെ കൊണ്ടുവന്നു. ஒரு 8 வயதுள்ள ஒரு குழந்தையை கொண்டு வந்தார்கள். ആ കുട്ടിക്ക് ഒരു രോഗം, அந்த குழந்தைக்கு ஒரு வியாதி. കണ്ണിന്റെ കൃഷ്ണമണിയിലൂടെ രോമം വളരുന്നു. ഇത് കണ്ണിനുடைய ഇമൈ വഴിയിലെ നോയ് രോമം വളർന്നു കൊണ്ടിരിക്കുന്നത്. ഞാൻ ആദ്യമായിട്ട് അങ്ങനെ ഒരു കുട്ടിയെ കാണുന്നത്. ഇത് ഞാൻ முதலாவதாக கண் இமைக்குள்ளே முடி வளர்கிற ஒரு குழந்தையை நான் பார்க்கின்றேன். കണ്ണിന് പുറത്തൊക്കെ മുടികളൊക്കെ ഉണ്ടാകും, കണ്ണ് ഇമയ്ക്ക് വെളിയെ മുടി വളരും. കണ്ണിനുള്ളിൽ അങ്ങനെ രോമം വളർന്ന് ഞാൻ ആദ്യമായിട്ട് കാണുന്നത്. കണ്ണുക്കുള്ളേ എപ്പടി മുടി വളരും. അപ്പൊ ഇത് മംഗലാപുരത്ത്, ഇത് മംഗലാപുരത്തിലെ ഏനപ്പോ മെഡിക്കൽ കോളേജിലെ மெடிக்கல் மருத்துவமனையில ഡോക്ടറെ കാണിച്ചു, மருத்துவரை காணித்தார்கள். അവര് പറഞ്ഞു, அவர்கள் சொன்னார்கள், ലക്ഷത്തിൽ ഒരാൾക്ക് ചിലപ്പോൾ ഈ അസുഖമൊക്കെ വരാം. பல லட்சக்கணக்கான ஆட்களிலே ஒரு நபருக்கு இப்படி நோய் வரலாம். പ്രിയപ്പെട്ടവരെ, அன்புக்குரியவர்களே, കണ്ണ് ഓപ്പറേഷൻ ചെയ്യാൻ അവർ തീരുമാനം എടുത്തു. அதற்கு பிறகு கண் அறுவை சிகிச்சை செய்ய அவர்கள் தீர்மானம் செய்தார்கள். ഡോക്ടർ പറഞ്ഞു, அவர் மருத்துவர் சொன்னார், ഈ രോമത്തൊക്കെ എടുത്ത് കളയാം, இந்த ரோமத்தை எடுத்து விடலாம், പക്ഷേ ஆனால் വീണ്ടും രോമം വളരുവോ ഇല്ലയോ എന്ന് ഗ്യാരണ്ടി പറയാൻ പറ്റത്തില്ല. ஆனால் மறுபடியும் முடி வளருமா வளராதா கேரண்டி சொல்ல முடியாது. അപ്പൊ എന്ത് ചെയ്യണമെന്ന് അറിയാതെ കുടുംബം അങ്ങനെ ഭയന്ന് വിഷമിച്ചിരിക്കുക. அப்ப என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அந்த குடும்பத்தினர் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். അവർ എന്റെ അടുത്ത് കൊണ്ടുവന്നു. அவர்கள் என்னிடத்திலே கொண்டு வந்தார்கள். ഞാൻ പറഞ്ഞു, നമുക്കൊന്ന് പ്രാർത്ഥിക്കാം. நான் சொன்னேன், நாம் ஒன்று ஜெபம் செய்வோம். വിശ്വസിച്ച് പ്രാർത്ഥിച്ചാൽ ദൈവം അത്ഭുതം പ്രവർത്തിക്കും. விசுவாசித்து ஜெபித்தால் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ശക്തിയായി വിശ്വസിച്ച് അങ്ങ് പ്രാർത്ഥിച്ചു. இதோ வல்லமையோடு நம்பி ஜெபித்தோம். പിറ്റേ ദിവസം மறுநாள் ആ കുട്ടി രാത്രി കിടന്നിട്ട് എഴുന്നേറ്റപ്പോ, அந்த குழந்தை ராத்திரி படுத்து உறங்கி காலையில் எழுந்திருந்த போது ആ കണ്ണിന്റെ ഉള്ളിൽ നിന്ന് വളരുന്ന രോമം അത് പൊഴിഞ്ഞുപോയി. இதோ கண்ணுக்குள்ளிருந்து வளர்கிற முடி உதிர்ந்து போயிற்று. അത് പൊഴിഞ്ഞുപോയി. அது உதிர்ந்து போயிற்று. ആ മാതാപിതാക്കന്മാരുടെ വിശ്വാസം അത്ര വലുതായിരുന്നു. அந்த தாயின் தகப்பனுடைய நம்பிக்கை விசுவாசம் மிகப்பெரியதாக இருந்தது. അപ്പൊ രോഗത്തിലല്ല നീ വിശ്വസിക്കേണ്ട. அப்ப நீ நோயில் அல்ல நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது. பல நபர்களும் കാലിൽ വലി, കയ്യെ വലി, മുതുകു വലി എല്ലാം പറഞ്ഞ് നടക്കുകയാണ്. கால் வலி, கை வலி, முதுகு வலி எல்லாம் சொல்லிட்டு நடக்கிறீங்க. ഇതാണ് നമ്മുടെ തലയ്ക്കകത്തിരിക്കുന്ന മുഴുവനും. இதுதான் நம்ம தலைக்குள்ள இந்த சிந்தனை இருக்கிறது. അപ്പൊ ദൈവത്തെക്കാളും രോഗത്തിൽ വിശ്വസിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அப்ப ஆண்டவரை விட பெரிதா வியாதியை நம்பிக்கொண்டிருக்கிறோம். സകല പിശാചുക്കളുടെ മേൽ കർത്താവ് അധികാരം തരികയാണ്. எல்லா பிசாசுகள் மீதும் தேவன் அதிகாரத்தை தருகின்றார். ലോകത്തിൽ ഒരു ദൈവവും, உலகத்திலே எந்த தெய்வமும், வேற ஒரு தெய்வமும் മനുഷ്യന് രോഗശാന്തി നൽകിയിട്ടില്ല. மனிதனுக்கு நோய்களை குணமாக்கவில்லை. രോഗശാന്തി നൽകിയത് കർത്താവാണ്. நோயை குணப்படுத்தினவர் ஆண்டவர் மட்டுமே. അത് ഇവിടെ സംഭവിക്കണം, அது இங்கே நிகழ வேண்டும், അത് എന്നിൽ സംഭവിക്കണം, அது எனக்குள்ளே நிகழ வேண்டும், அது நம்மிൽ സംഭവിക്കണം, அது நமக்குள்ளே நடக்க வேண்டும். ഒന്ന് സ്തുതിച്ചേ കർത്താവിനെ. கொஞ்சம் துதிங்க ஆண்டவரே. ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. സാത്താന്റെ ശക്തി മാറട്ടെ, പിശാചിന്റെ ശക്തി വിലകട്ടെ, അന്ധകാര ശക്തികൾ വിട്ടുപോകട്ടെ, അന്ധകാര ശക്തികൾ മാറട്ടെ, ഇരുട്ടിന്റെ ശക്തി മാറട്ടെ, ഇരുട്ടിൻ ആധിപത്യം മാറട്ടെ, ദുരാത്മ പീഡകൾ മാറട്ടെ, ദുഷ്ടാവികളെ കൊടുമകൾ മാറട്ടെ, ദുരാത്മ പീഡകൾ മാറട്ടെ, കൊടിയ ആവികളെ തൊല്ലകൾ മാറട്ടെ, അന്ധകാര സേനകൾ മാറട്ടെ, അന്ധകാര സേനകൾ മാറുവதாக യേശുവിന്റെ നാമത്തിൽ, യേശുവിൻ നാമത്തിൽ, യേശുവിന്റെ നാമത്തിൽ, യേശുവിൻ നാമത്തിൽ എല്ലാ അന്ധകാര ശക്തികളെയും, എല്ലാ അന്ധകാര ശക്തികളെയും, എല്ലാ ദുരാത്മ പീഡകളെയും, എല്ലാ കൊടിയ ആവികളുടെ തൊല്ലകളെയും ഈ മക്കളിൽ നിന്നും വിട്ടുപോകട്ടെ, இந்த பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும், ഈ മക്കളെ വിട്ടു മാറട്ടെ, இந்த பிள்ளைகளை விட்டு விலகட்டும், എല്ലാ ദുരാത്മ പീഡകളും മാറട്ടെ, എല്ലാ കൊടിയ ആവികളുടെ തൊല്ലകൾ മാറട്டும், എല്ലാ അന്ധകാര ശക്തികളും മാറട്ടെ, എല്ലാ അന്ധകാര ശക്തികൾ മാറட்டும். യേശുവിന്റെ നാമം മഹത്വപ്പെടട്ടെ, യേശുവിൻ നാമം മഹിമപ്പെടുവதாக, യേശുവിന്റെ നാമം മഹത്വപ്പെടട്ടെ, യേശുവിൻ നാമം മഹിമപ്പെടുവதாக. ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 മർക്കോസിന്റെ സുവിശേഷം 11-ാം അധ്യായം 24-ാം വാക്യം. മാർക്ക് നർച്ചതി 11-ാം അധികാരം 24-ാം വചനം. നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നതും ചോദിക്കുന്നതെന്തും, നിങ്ങൾ ജപിപ്പതും കേൾപ്പതും എതും എന്റെ നാമത്തിൽ വിശ്വസിച്ചാൽ അത് ഞാൻ നിങ്ങൾക്ക് ചെയ്തു തരും, അത് ലഭിക്കും. என் நாமத்தில் விசுவாசித்து கேட்டால் அதை நான் தருவேன், அது கிடைத்து விடும். എന്ത് പ്രാർത്ഥിച്ചാലും, நீ என்ன ஜெபிச்சாலும், എന്ത് യാചിച്ചാലും, எதை கேட்டாலும்
വിശ്വസിച്ചാൽ നിങ്ങൾക്കത് സംഭവിക്കും. நம்பினால் அது உங்களுக்கு நடக்கும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ ആഴമായ വിശ്വാസത്തോടെ இந்த ஆழமான விசுவாசத்தோடு നമുക്ക് ഈ നിമിഷം ഇവിടെ ചെലവഴിക്കാം. நாம் இந்த நிமிடங்களை செலவிடுவோம். നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. நாம் ஜெபிப்போம். എല്ലാവരും എഴുന്നേറ്റ് നിൽക്കുക. எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. ஜெபிப்போமாஹே. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம் பெயர் அறிக்கையிடவும் உமை புகழ்வதில் பெருமை கொள்ளவும் எங்களை இன்று ஒன்று சேர்த்துள்ளில் பிளவுபட்ட உள்ளத்துடன் நாங்கள் உம்மை வழிபடவும் நீர் அன்பு செய்வது போல நாங்களும் மனிதர் அனைவரையும் அன்பு செய்யவும் அருள்தாரும். உம்மோடென்றும் வாழும் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய வாசகம், அதிகாரம் 3, இறை வசனங்கள் 7 இருந்து 14 முடிய. ஆகவே நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களே, ஆபிரகாமின் மக்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். குறையில்லை என் இயேசு நல்லாயன், எனக்கொன்றும் குறையில்லை. என் கர்த்தரே நல்ல மேய்ப்பன், பச்சையான புல்மேட்டில் நித்தமும் என்னை நடத்துவார். பச்சையான புல்மேட்டில் நித்தமும் என்னை நடத்துவார். நித்தமும் என்னை நடத்துவார். எனக்கொன்றும் குறையில்லை. என் இயேசு Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தாய் எழுதிய நற்செய்தியில் இருந்த வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 6, തിരുവചനങ്ങൾ 22 മുതൽ 24 വരെ. கண்தான் உடலுக்கு விளக்கு. കണ്ണാണ് ശരീരത്തിന്റെ വിളക്ക്. കണ്ണ് കുറ്റമറ്റതെങ്കിൽ ശരീരം മുഴുവൻ പ്രകാശിക്കും. கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். കണ്ണ് ദുഷ്ടമാണെങ്കിലോ ശരീരം മുഴുവൻ ഇരുണ്ടുപോകും. அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். നിന്നിലെ പ്രകാശം അന്ധകാരമാണെങ്കിൽ അന്ധകാരം എത്രയോ വലുതായിരിക്കും. ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? രണ്ട് യജമാനന്മാരെ സേവിക്കുവാൻ ആർക്കും സാധിക്കുകയില്ല. எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ഒന്നുകിൽ ഒരുവനെ ദേഷിക്കുകയും അവരനെ സ്നേഹിക്കുകയും ചെയ്യും, ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்ளுவார். അല്ലെങ്കിൽ ഒരുവനെ ബഹുമാനിക്കുകയും അവരനെ നിന്ദിക്കുകയും ചെയ്യും. அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். ദൈവത്തെയും മാമോനെയും സേവിക്കാൻ നിങ്ങൾക്ക് സാധിക്കുകയില്ല. நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. ഇത് ക്രിസ്തുവിൻ നற்ചെയ്തി. கிறிஸ்துவே எமக்கு புகழ். അനേകരെ മറന്നുകൊള്ളു. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, എല്ലാവരും ചൊല്ലുക ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ശബ്ദമായി ഹല്ലേലൂയ, சத்தமா சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா, ഒന്നുകൂടെ ശബ്ദമായി. ஹல்லேலூயா, പിശാച് ഓടട്ടെ. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா,
ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. സ്നേഹമുള്ളവരെ, அன்புக்குரியவர்களே, കുറച്ചു നാള് മുന്നേ சில நாட்களுக்கு முன்னதாக അച്ഛൻ ഒരു രോഗിയെ സന്ദർശിക്കുവാൻ ഹോസ്പിറ്റലിലെത്തി. நான் ஒரு நோயாளியை சந்திப்பதற்காக மருத்துவமனைக்கு சென்றேன். 85 വയസ്സുള്ള ഒരു കാർന്നേരാണ്. 85 വയതുള്ള ഒരു മുതിയവർ. അവർ ഇങ്ങനെ ആശുപത്രിയിൽ ബെഡ് കിടക്കുകയാണ്. அவர் மருத்துவமனையில படுக்கையில் இருக்கின்றார். ഞാൻ അങ്ങ് ചെന്നപ്പം நான் சென்றபோது ഈ കാർന്നേര് ഒത്തിരി പൊട്ടിക്കരയാൻ തുടങ്ങി. இந்த முதியவர் மனமுடைந்து அழ ஆரம்பித்தார். ഞാൻ വിചാരിച്ചു நான் நினைத்தேன், കഴിഞ്ഞകാല പാപങ്ങളെല്ലാം ഓർത്ത് കരയുന്നതായിരിക്കും. இவர் கடந்த கால பாவங்களை எல்லாம் எண்ணி அழுகிறார் போலும் என்று எண்ணினேன். അതല്ല. அது அல்ல. ഞാൻ പറഞ്ഞു പാപം കുമ്പസാരിച്ചാ പോക്കിയോളി, ഇനിയിപ്പോ കരയൊന്നും വേണ്ട, മരിക്കാറൊക്കെ ആയില്ലേ. நான் சொன்னேன், சாக போறீங்க, பின்ன பாவத்தை அறிக்கிட்டா போதும் அப்படின்னு சொன்னேன். പിന്നെയും കരച്ചിൽ നിർത്തുന്നില്ല. ஆனா இப்படி சொல்லி அவர் அழுகை நிறுத்தல. അപ്പൊ ഞാൻ വിചാരിച്ചു മരണഭയം കാരണം കരയുന്നതായിരിക്കാം. நான் நினைச்ச மரணத்தை நினைத்து பயப்பட்டு அழுகிறார் போல என்று எண்ணினேன். വയസ്സ് 85 ആയെങ്കിലും മരിക്കാൻ ചിലർക്ക് ആഗ്രഹമില്ല, തയ്യാറാകത്തുമില്ല. சிலவங்களுக்கு வயசு 85 கூட சாகணுங்கிறது நினைச்சா அவங்களுக்கு விரும்ப மாட்டாங்க. അപ്പൊ ഞാൻ ചോദിച്ചു മരണഭയം കാരണമാണോ വിഷമിക്കുന്നത്? நான் நினைச்சு சாக போறது எண்ணியா நீங்க அழ போறீங்கன்னு கேட்டேன். അല്ല ഫാദറെ. இல்ல ஃபாதர். പിന്നെ എന്താണ് കാരണം? என்ன காரணம்னு கேட்டேன். ഇന്നലെ എന്റെ 6 മക്കൾ എന്റെ ചുറ്റും വന്നിരുന്നു. அவர் சொன்னார், நேற்றைக்கு என்னுடைய 6 பிள்ளைகளை என்னை சுற்றிலும் வந்து உட்கார்ந்தார்கள். അവർ എന്നോട് പറയുകയാണ്, அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள், ഞങ്ങൾക്കുള്ളത് ഞെത്താ, எங்களுக்குள்ளதெல்லாம் தாரும், ഞങ്ങൾക്കുള്ളതല്ല ഞെത്താ, எங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கலாம் தாரும். എന്റെ അച്ഛ അവർക്കുള്ളതെല്ലാം പണ്ടേ ഞാൻ കൊടുത്തു കഴിഞ്ഞതാണ്. சாமி, நான் அவங்களுக்குள்ளெல்லாம் முந்தையே கொடுத்துட்டேன் சாமி. നീ എനിക്കും മനവിക്കും കൂടി ഒരു 5 ലക്ഷം രൂപ ബാങ്കിൽ ഇട്ടിട്ടുണ്ട്. இனி எனக்கும் என் மனைவிக்கும் சேர்ந்து 5 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கோம். ഇപ്പൊ അതാണ് ഈ മക്കള് 6 പേര് ആവശ്യപ്പെടുന്നത്. அதுதான் இந்த மக்கள் 6 பேரும் தாத்தான்னு கேக்குறாங்க. ഞങ്ങൾക്കുള്ളത് ഞതാ, எங்களுக்குள்ளத தாங்க. അപ്പൊ ഞാൻ പറഞ്ഞേ, இப்ப நான் சொன்னேன், ഏതായാലും ഈ കട്ടിലേ കിടക്കിയല്ലേ, ஆனாலும் இந்த கட்டல்ல தானே கிடக்குறீங்க. അപ്പന്റെ രോഗങ്ങൾ കുറച്ച് അവർക്ക് കൊടുക്ക. இது உங்க வியாதியில கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு கொடுங்க. നടുവേദന, முதுகு வேதனை, പ്രഷർ, ഷുഗർ, ഹാർട്ട് അറ്റാക്ക്, വയറ്റിലെ അൾസർ, ഇതെല്ലാം ഓരോ മകനും മകൾക്കും കുറച്ച് വീതിച്ചു കൊടുക്കുക. ഇതെല്ലാം ஒவ்வொரு மகனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க. மகளுக்கும் അവർക്ക് അപ്പനുള്ളതെല്ലാം വേണമെന്നല്ലേ പറഞ്ഞേക്കണത്. அப்பாவுக்குள்ளதெல்லாம் வேண்டும் என்று தான் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். കാശ് മാത്രം പോരല്ലോ, காசு மட்டும் பத்தாதல்லவா. പ്രിയപ്പെട്ടവരെ, அன்புக்குரியவர்களே, പമ്പര വിഡ്ഢികളാകുന്ന മാതാപിതാക്കന്മാര് இதோ பாருங்க, அப்பா அம்மா பெரிய முட்டாள்களை போல மாறி விடுகிறார்கள். മക്കൾക്ക് വേണ്ടി എല്ലാം ഒരുക്കി இதோ பிள்ளைகளுக்காக எல்லாம் உழைத்து தயாரித்து പിശുക്കി ജീവിച്ച് கஞ்சத்தனம் பண்ணி வாழ்ந்து അവസാനം എത്ര കിട്ടിയാലും മക്കൾക്ക് മതിയാകത്തില്ല. கடைசியில் எவ்வளவு கிடைச்சாலும் பிள்ளைகளுக்கு பத்தல. ചില മാതാപിതാക്കന്മാര്, சில அப்பா அம்மாக்கள் ഈ ഉക്കടത്ത് ചെന്ന് இந்த உக்கடத்துல போய் ഉണക്കമീൻ, காஞ்சி கருவாடு, சாம்பார் ഇത് രണ്ടേ വീട്ടിലുള്ളു. இது 2 தான் டெய்லி வீட்டுல. പലപ്പോഴൊക്കെ അത് മാറ്റി കഴിക്കാൻ നോക്കണം. சில வேளைகள் இதெல்லாம் மாத்தி வேற சாப்பாடு சாப்பிட பாருங்க. അവിടെ ഐക്കുറയുണ്ട്, அங்க ஐக்குற இருக்குது, നല്ല കരിമീനുണ്ട്, நல்ல கறிமீன் இருக்குது, കണമ്പുണ്ട്, நல்ல கணாம் மீன் இருக்கு, മട്ടൺ ചിക്കൻ ഒക്കെ ഉണ്ട്. மட்டன் சிக்கன் எல்லாம் இருக்கு. ഇതൊക്കെ ശരിക്ക് തിന്ന് മരിച്ചാൽ, இதெல்லாம் நல்லா சாப்பிட்டு செத்தா ശവാടക്കിന് വരുമ്പോ അച്ഛന്മാർക്കൊരു സന്തോഷം ഉണ്ടാകും. பிணத்தை அடக்கம் பண்ண வரும்போது சாமியார்களுக்கு சந்தோஷமா இருக்கும். തിന്നിട്ടാണല്ലോ മരിച്ചത്, இவன் சாப்பிட்டுதானே சாகராம்னு. ഈ പട്ടിണി കിടന്ന് മരിക്കരുത്. இதோ பட்னியா கிடந்து சாகவே கூடாது. മക്കൾക്ക് വേണ്ടി പട്ടിണി കിടന്ന് ചാകരുത്. பிள்ளைகளுக்காக பட்னியா கிடந்து சாக கூடாது. ഇനി വേറൊരു മകൾ എന്നോട് പറഞ്ഞ ഓർക്കണ്ട, வேற ஒரு மகன் என்கிட்ட சொன்னதை பாக்குறேன். അച്ഛാ, சாமி, ഞാന് ഇസ്രായേലിന് പോവുകയാണ്. நான் இஸ்ரவேலுக்கு போறேன். എന്റെ അപ്പനമ്മയെ നോക്കാൻ ആരുമില്ല. எங்க அப்பா அம்மாவை பார்க்க யார்? എന്റെ അപ്പനമ്മയെ നോക്കാൻ ആരുമില്ല. எங்க அப்பா அம்மாவை பார்க்க யாரும் இல்லை. അച്ഛനൊരു നല്ല വൃദ്ധമന്ദിരം പറഞ്ഞേ. சாமியார், நல்ல ஒரு முதியோர் இல்லத்தை சொல்லுங்க. ഒരു നല്ല വൃദ്ധമന്ദിരം പറഞ്ഞേ. நல்ல ஒரு முதியோர் இல்லத்தை சொல்லுங்க. എന്റെ അപ്പനമ്മ അവിടെ കൊണ്ട് ആക്കട്ടെ. எங்க அப்பா அம்மாவை முதல்ல அங்க கொண்டு ஆக்கட்டும். ദൈവമേ, ஆண்டவரே, അപ്പന്റെ അമ്മയുടെ ഗതികേട്, அப்பா அம்மாவுடைய நிலைமைகளை பாருங்க. നിങ്ങൾ ഇങ്ങനെ മക്കളെ നോക്കി സമ്പാദിച്ച് நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து சம்பாதிச்சு வயசாகும் போது നിങ്ങളെ കൊണ്ട് വൃദ്ധമന്ദിരത്തിൽ കൊണ്ടിടും. உங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல போட்டுருவானுங்க. ചില അപ്പന്മാര്, சில அப்பா அம்மார்கள் ഒരിക്കലും ബസ്സിൽ കയറാറില്ല. ஒருபோதும் பஸ்ல ஏற மாட்டாங்க. വല്ലപ്പോഴൊക്കെ ഒരു ടാക്സി വിളിച്ച് പോകണം. எப்பயாவது ஒரு தடவையாவது ஒரு டாக்ஸியாவது பிடிச்சு பயணம் செய்யுங்க. വല്ലപ്പോഴും ഒരു ടാക്സി വിളിച്ച് വേളാങ്കണ്ണി പള്ളിയിലൊക്കെ പോകണം. எப்பயாவது டாக்ஸி எல்லாம் பிடிச்சு வேளாங்கண்ணி கோயிலுக்கு எல்லாம் போகணும். വല്ലപ്പോഴും ഒരു
ചില്ലി ചിക്കൻ, ചിക്കൻ ഫ്രൈ, ചിക്കൻ കബാബ് ഇതൊക്കെ കഴിക്കണം. சில்லி சிக்கன், சிக்கன் ஃப்ரை, கபா இதெல்லாம் சாப்பிடணும். അല്ല சாப்பிடுறதല്ല. இதெல்லாம் சாப்பிடுறதே கிடையாது. എപ്പോഴും ഓർഡിനറി ബസ് സഞ്ചരിക്കരുത്. எப்பொழுதும் ஓர்டினரி பஸ்லயே போயிட்டு இருக்க கூடாது. വല്ലപ്പോഴും ഒരു ഫാസ്റ്റ് പാസഞ്ചർ എക്സ്പ്രസ് ബസ്സിലേക്ക് കയറണം. எப்பயாவது ஒரு எக்ஸ்பிரஸ் பஸ், பாஸ்ட் பாசஞ்சர்லாம் போகணும். நீங்க എപ്പോഴും ജനറൽ കമ്പാർട്ട്മെന്റ് യാത്ര ചെയ്യരുത്. எப்பயும் ட்ரெயின்ல ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்லயே பயணம் செய்யக்கூடாது. വല്ലപ്പോഴൊക്കെ റിസർവ് ചെയ്ത് AC കമ്പാർട്ട്മെന്റിലൊക്കെ പോകണം. எப்பயாவது ரிசர்வ் பண்ணி ஏசி கம்பார்ட்மெண்ட்ல ஒரு தடவை போங்க. മക്കൾക്ക് വേണ്ടി സമ്പാദിച്ച് பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்சு വെറുതെ മുരിങ്ങക്കോല് പോലെ ആയി തീരരുത്. ஒரு முருங்கைக்காய் மாதிரி ஆயிராதீங்க. അടുത്ത നാളില് அடுத்த அண்மையில ഒരു വലിയ ഒരു കോടീശ്വരൻ എന്നെ പ്രാർത്ഥിക്കാൻ കൊണ്ടുപോയി. ஒரு பெரிய கோடீஸ்வர பிரபு அவரை ஜெபிக்க கொண்டு வந்திருக்காங்க. 500 കോടിയുടെ സമ്പത്തുള്ള ഒരു മനുഷ്യനാണ്. அந்த ஆளுக்கு 500 கோடி சொத்து இருக்குது. അപ്പൊ ഞാൻ ചോദിച്ചു എന്തിനു വേണ്ടിയാ പ്രാർത്ഥിക്കേണ്ടത്? நான் கேட்டேன் எதுக்காக ஜெபிக்கணும்னு கேட்டேன். എന്റെ ബിസിനസ് ഒന്നും വിജയിക്കുന്നില്ല. அப்ப அவர் சொன்ன வியாபாரம் ஒன்றும் நல்லா இல்ல. 500 കോടി രൂപയുണ്ട്, 500 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. അത് പോരാ, அது பத்தாது அவனுக்கு. ഇനി അച്ഛൻ പ്രാർത്ഥിച്ചത് 600-700 കോടി ആക്കണം. இனி சாமி நீங்க ஜெபிச்சு 600-700 கோடி ஆகணும். ഈ കക്ഷിയുടെ വിചാരം എന്താണെന്നറിയാമോ? இந்த ஆளுடைய நினைப்பு என்ன தெரியுமா? ചുരുങ്ങിയത് ഒരു 2000 വർഷമെങ്കിലും പുള്ളി ജീവിച്ചിരിക്കും. இதோ இவர் ஏறக்குறைய 2000 வருஷம் வரைய வாழ்ந்துருவார் போல. അപ്പൊ ചിലരുടെ വിചാരം അങ്ങനെയാണ്. சில நபர்கள் இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. 1000-2000 വർഷം ഭൂമി ജീവിച്ചിരിക്കുന്ന ചിലരുടെ വിചാരം 1000-2000 வருஷம் இந்த பூமியில வாழ்வது போல கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. ഇപ്പൊ തന്നെ വയസ്സ് 62 ആയി. இப்ப ஏற்கனவே 62 ஆச்சு. പ്രിയപ്പെട്ടവരെ, அன்புக்குரியவர்களே, വിഡ്ഢികളാകുന്ന മാതാപിതാക്കന്മാര് இதோ முட்டாள்களாய் கொண்டிருக்கிறார்கள் மாதாபிதாக்கள். ഇങ്ങനെ വിഡ്ഢികളാകരുത്. இப்படிப்பட்ட முட்டாள்களா மாறக்கூடாது. വല്ലപ്പോഴും നല്ല ഭക്ഷണം കഴിക്കണം. எப்பயாவது நல்ல உணவு சாப்பிடணும். വല്ലപ്പോഴും ഒരു ടാക്സിയൊക്കെ വിളിക്കണം. எப்பயாவது டாக்ஸி எல்லாம் கூப்பிடணும். വല്ലപ്പോഴും ഒരു സിനിമയ്ക്കൊക്കെ പോകണം. எப்பொழுதாவது ஒரு சினிமாவுக்கு எல்லாம் போகணும். நீங்க വല്ലപ്പോഴും ഒരു AC-യിലൊക്കെ കയറി ഇരിക്കണം. எப்பயாவது ஒரு ஏசி வண்டியில ஏறி உட்காரணும். മക്കൾക്ക് വേണ്ടി വിഡ്ഢി വേഷം കെട്ടരുത്. பிள்ளைகளுக்காக உழைச்சு முட்டாளாயிராதீங்க. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സ്നേഹമുള്ളവരെ, அன்புக்குரியவர்களே, മനുഷ്യന്റെ കണക്കൂട്ടുകളെല്ലാം തെറ്റിച്ചവനാണ് ക്രിസ്തു. இதோ மனிதனுடைய எல்லா கணக்குகளையும் தவற வைத்தவர் கிறிஸ்து இயேசு. മനുഷ്യൻ എല്ലാ കാൽക്കുലേഷൻസ്, എല്ലാ കണക്കൂട്ടുകളും തെറ്റും. மனிதன் போட்ட எல்லா திட்டங்களும் கணக்குகளும் தவறி போய்விடும். കണക്കുകൾ തെറ്റാതെ ആരോ ഉള്ളത്? கணக்குகள் தவறி போகாது யார் இருக்கிறது? കണക്കുകൾ തെറ്റിയതുകൊണ്ടാണ് നമ്മളിവിടെ വന്നിരിക്കുന്നത്. நம்ம கணக்கு போட்ட கணக்கெல்லாம் தவறுனால இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். നമ്മുടെ കണക്കുകൾ ശരിയായിരുന്നുവെങ്കിൽ ആരും ഇവിടെ ഇരിക്കത്തില്ലായിരുന്നു. நம்முடைய கணக்குகள்லாம் திட்டங்கள்லாம் சரியா இருந்தா யாராவது இங்க இருப்போமா? ഒരപ്പൻ പെൻഷൻ പറ്റി 6 ലക്ഷം രൂപ കിട്ടി. ஒரு அப்பா பென்ஷன் பற்றி 6 லட்சம் ரூபாய் கிடைச்சது அவருக்கு. തന്റെ ഒരു മകളെ കെട്ടിക്കാൻ വേണ്ടി ആഗ്രഹിച്ച അപ്പനാണ്. தன்னுடைய ஒரே மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் விருப்பம் ஆசைப்பட்ட அப்பா. അതുകൊണ്ടാണ് ഈ 6 ലക്ഷം തന്റെ മകൾക്ക് വേണ്ടി അദ്ദേഹം മാറ്റി വെക്കുകയാണ്. அதனாலதான் அவருடைய சம்பாத்தியத்தில் 6 லட்சத்தை தன் பிள்ளைக்காக மாற்றி வச்சார். അത് ബാങ്കിൽ കൊണ്ട് ഇട്ടു. அது பேங்க்ல கொண்டு போட்டாரு. 2 ദിവസം കഴിഞ്ഞപ്പോ 2 வருஷம் முடிஞ்சப்போ ഇത് അദ്ദേഹത്തിന്റെ ഭാര്യ ഹാർട്ട് അറ്റാക്ക് ആയി ഹോസ്പിറ്റലായി. அவருடைய மனைவி ஹார்ட் அட்டாக் வந்து மருத்துவமனை கொண்டு போனாங்க. ഒരാഴ്ച കൊണ്ട് 2 ലക്ഷം രൂപ തീർന്നു. ஒரு வாரத்துல 2 லட்சம் ரூபாய் போச்சு. മനുഷ്യന്റെ കണക്കൂട്ടലെല്ലാം ദൈവം തെറ്റിക്കും. மனுஷனுடைய கணக்கு போடுறதெல்லாம் ஆண்டவர் தவற வச்சிருவாரு. നമ്മുടെ കണക്കുകൾ ശരിയായിരുന്നെങ്കിൽ ഈ ലോകം എന്തായിരുന്നേനെ? நம்முடைய போட்ட கணக்கெல்லாம் சரியா இருந்தா உலகம் எப்படி இருந்திருக்கும்? മനുഷ്യന്റെ കണക്കൂട്ടലെല്ലാം തെറ്റിക്കുന്നവനാണ് ക്രിസ്തു. இதோ மனுஷனுடைய போட்ட கணக்குகள் எல்லாம் தவற வைக்கிறதா கிறிஸ்து. യഹൂദന്മാർ വിചാരിച്ചു, யூதர்கள் நினைத்தார்கள், ഹെരോദോസ് വിചാരിച്ചു, ஏரோது நினைத்தார், തങ്ങൾക്ക് രാജാവായി പിറക്കുന്നവൻ രാജകൊട്ടാരത്തിൽ പിറക്കും. இதோ தங்களுக்கு அரசராய் பிறப்பவர் அரண்மனையில் பிறப்பார். പക്ഷെ എവിടെ പിറന്നു? ஆனால் அவர் எங்கே பிறந்தார்? എവിടെ പിറന്നു? எங்கே பிறந்தார்? ബെത്ലഹേമിലെ കാലിത്തൊഴുത്തിൽ. பெத்லகேமிலே மாட்டுத் தொழுவதிலே பிறந்தார். രാജാതി രാജനായ ദൈവം, ராஜாதி ராஜாவாய் இருக்கிற ஆண்டவர் കാലിത്തൊഴുത്തിൽ പിറന്നു. மாட்டுத் தொழுவதிலே பிறந்தார். ഓരോ മകനെ കുറിച്ചും ശിശുവിനെ കുറിച്ചും ദൈവത്തിന് സങ്കല്പങ്ങളുണ്ട്. இதோ ஒவ்வொரு மக்களை குறித்தும் குழந்தைகளை குறித்தும் தேவனுக்கு கற்பனை உண்டு. ദൈവത്തിന് പദ്ധതിയുണ്ട്. ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. നമ്മളെ ശിശു ആയിരിക്കുമ്പോൾ തന്നെ, நாம் குழந்தையாய் இருக்கும் போதுவே ദൈവത്തിന് നമ്മെ കുറിച്ച് പദ്ധതിയുണ്ട്. ஆண்டவருக்கு நம்மை குறித்து திட்டம் உண்டு. அதனால்தான் ഫറവോയുടെ കൊട്ടാരത്തിലെ பார்வோனுடைய அரண்மனையில் എല്ലാ ആൺകുഞ്ഞുങ്ങളെയും ഫറവോ കൊന്നപ്പോ, எல்லா ஆண் குழந்தைகளையும் பார்வோன் கொலை செய்த போது മോശയെ കൊല്ലാൻ ഫറവോയ്ക്ക് സാധിച്ചില്ല. அந்த மோயிசனை கொல்ல பார்வோனால் இயலவில்லை. காரணம் അവൻ ദൈവം തെരഞ്ഞെടുത്ത മകനായിരുന്നു. அவன் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷனாயிருந்தான். അവൻ ഇസ്രായേൽ മകനായിരുന്നു. அவன் இஸ்ரவேலின் பிள்ளையாயிருந்தான். ഇവിടെ ഇരിക്കുന്ന ഓരോ മകനും മകളും, இங்க இருக்கிற ஒவ்வொரு மகனும் மகளும் ഇസ്രായേൽ മകനും മകളുമാണ്. இஸ்ரவேலின் மகனும் மகளுமாய் இருக்கிறீர்கள். ദൈവത്തിന്റെ തെരഞ്ഞെടുപ്പ് സിദ്ധിച്ചവരാണ്. ஆண்டவருடைய தேர்ந்தெடுப்பை பெற்றுக்கொண்டவர்கள் நீங்கள். നിന്നെ കുറിച്ചൊരു പദ്ധതി ദൈവത്തിനുണ്ട്. அதனால் கடவுளுக்கு
உன்னை குறித்து ஒரு திட்டம் உண்டு. നിന്റെ കണക്കുകളല്ല ദൈവത്തിന്റെ കണക്കുകൾ. உன்னுடைய கணக்கல்ல கடவுளுடைய கணக்கு. ദൈവത്തിന്റെ കണക്ക് ஆண்டவருடைய கணக்கு നമ്മ ഓരോരുത്തരെ കുറിച്ചുള്ള കണക്കുകൾ. நாம் ஒவ்வொருவரை பற்றியுள்ள கணக்காய் இருக்கிறது. അതുകൊണ്ട് ദൈവം പറയുന്നത്, அதனால் தேவன் சொல்லுகிறார், യോഹന്നാൻ 14:1, யோவான் 14:1, നിങ്ങൾ ഒന്നിനെ കുറിച്ച് ഉത്കണ്ഠപ്പെടേണ്ട, உங்கள் உள்ளம் கலங்காமல் இருப்பதாக. ഉള്ളം കലങ്ങം വേണ്ട. உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். പ്രിയപ്പെട്ടവരെ, அன்புக்குரியவர்களே, യോഹന്നാൻ 14:14, யோவான் 14:14, യോഹന്നാൻ 14:14, யோவான் 14:14, എന്റെ നാമത്തിൽ என் நாமத்தில் നിങ്ങൾ എന്ത് ചോദിച്ചാൽ நீங்கள் எதை கேட்டாலும் അത് ഞാൻ ചെയ്തു തരും. அதை நான் செய்து தருவேன். എന്റെ നാമത്തിൽ என் நாமத்தில் എന്ത് ചോദിച്ചാൽ என்ன கேட்டாலும் അത് ഞാൻ ചെയ്തു തരും. அதை நான் தருவேன். യോഹന്നാൻ 11:40, யோவான் 11:40, വിശ്വസിച്ചാൽ விசுவாசித்தால் നീ ദൈവത്തിന്റെ മഹത്വം ദർശിക്കുമെന്ന് ഞാൻ നിന്നോട് പറഞ്ഞില്ലേ. இதோ நீ தேவ மகிமையை காண்பாய் என்று நான் உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன். വിശ്വസിച്ചാൽ விசுவாசித்தால் നീ ദൈവത്തിന്റെ മഹത്വം ദർശിക്കുമെന്ന് ഞാൻ നിന്നോട് പറഞ്ഞില്ലേ. நீ கடவுளுடைய மகிமையை காண்பாய் என்று நான் சொல்லவில்லையா? എല്ലാവരും നേറ്റ് ചൊല്ലിക്കേ. எல்லாரும் சொல்லுங்க, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பீர்கள். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். നീ എന്നോട് പറഞ്ഞില്ലേ. நீ விசுவாசித்தால் கடவுளுடைய மகிமையை காண்பாய் என்று ஏற்கனவே உனக்கு சொல்லி இருக்கிறேன். நீ விசுவாசித்தால், சத்தமா சொல்லுங்க, நீ விசுவாசித்தால் கடவுளுடைய மகிமையை காண்பாய் என்று நான் சொல்லி இருக்கிறேன். ഈ വചനം, இந்த வார்த்தை നിങ്ങളുടെ ജീവിതത്തിന്റെ അടിസ്ഥാന വചനമായി സ്വീകരിക്കണം. உங்கள் வாழ்க்கையினுடைய அடிப்படையான வார்த்தையாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். സ്വീകരിക്കാൻ തയ്യാറാണോ? ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறீர்களா? സ്വീകരിക്കാൻ തയ്യാറാണെങ്കിൽ ഈ നിമിഷം തമ്മിൽ അത്ഭുതം സംഭവിക്കും. நீங்கள் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள தயாரா இருந்தால் இந்த நிமிடம் உங்களுக்குள்ள அற்புதம் நடைபெறும். ഇത് കർത്താവിന്റെ വചനമാണ്. இது கடவுளுடைய வார்த்தை. ഇത് അടിസ്ഥാന വചനമായി, இது அடிப்படையான வார்த்தையாய் ഹൃദയത്തിൽ നമ്മൾ സ്വീകരിക്കണം. இதயத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். എന്ത് സാമ്പത്തിക പ്രശ്നമായിക്കൊള്ളട്ടെ, எவ்வளவு பொருளாதார கஷ்டமா இருக்கட்டும், എന്ത് ജീവിത തടസ്സങ്ങളായിക്കൊള്ളട്ടെ, வாழ்க்கையில் என்ன தடையா இருக்கட்டும், എന്ത് രോഗപീഠകളായിക്കൊള്ളട്ടെ, எப்படிப்பட்ட நோயின் தொல்லையா இருக்கட்டும், എല്ലാ പൈശാചിക പീഠകളായിക്കൊള്ളട്ടെ, எந்த பிசாசுடைய தொல்லைகளா இருக்கட்டும், വിശ്വസിക്കണം. விசுவாசிக்க வேண்டும். വിശ്വസിച്ചാൽ விசுவாசித்தால் നീ ദൈവത്തിന്റെ മഹത്വം ദർശിക്കുമെന്ന് நீ கடவுளுடைய மகிமையை காண்பாய் என்று ഞാൻ നിന്നോട് പറഞ്ഞില്ലേ. நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன் அல்லவா? ഒന്നുകൂടെ ഏറ്റു ചൊല്ലിക്കേ. நீங்கள் விசுவாசித்தால் கடவுளுடைய மகிமையை காண்பீர்கள் என்று நான் ஏற்கனவே கூறியுள்ளேன். நீங்கள் விசுவாசித்தால் கடவுளுடைய மகிமையை, தேவ மகிமையை காண்பீர்கள் என்று ஏற்கனவே கூறியுள்ளேன். എന്താ വിശ്വാസം? என்ன விசுவாசம்? ഗലാത്യർ 3:9, கலாத்தியர் 3:9, വിശ്വാസമുള്ളവൻ விசுவாசமுள்ளவன் വിശ്വാസിയായ അബ്രാഹത്തോടൊപ്പം അനുഗ്രഹം വാങ്ങിക്കുന്നു. விசுவாசியாயிருந்த அபிரகாமோடு சேர்ந்து அவன் ஆசீர்வாதத்தை பெறுகின்றான். വിശ്വാസമുള്ളവൻ, விசுவாசம் இருக்கிறவன் വിശ്വാസിയായ അബ്രാഹത്തോട് ചേർന്ന് അനുഗ്രഹം പ്രാപിക്കുന്നു. விசுவாசியாயிருக்கிற அபிரகாமோடு சேர்ந்து ஆசீர்வாதத்தை பெறுகிறார். എന്താ അബ്രാഹത്തിന്റെ വിശ്വാസം? அபிரகாமுடைய விசுவாசம் என்ன? റോമർ 4:18, ரோமையர் 4:18, റോമർ 4:18, ரோமையர் 4:18, താൻ അനേകം തലമുറകളുടെ പിതാവാണെന്ന്, அவர் அநேக தலைவர்களுக்கு தந்தையா இருக்கிறார் என்று, പ്രതീക്ഷയ്ക്ക് സാധ്യമില്ലാതിരുന്നിട്ടും, இதோ எதிர்பார்ப்பது நடக்காத ஒரு சூழ்நிலை இருந்தும் പ്രതീക്ഷയോടെ അവൻ വിശ്വസിച്ചു. அவர் எதிர்பார்ப்போடு கிடைக்கும் என்று நம்பினார், விசுவாசித்தார். താൻ അനേകം ജനതയുടെ പിതാവാകുന്നുവെന്ന്, தான் அநேக தந்தைகளுடைய பிதாவா இருப்பார் என்று, പ്രതീക്ഷയ്ക്ക് സാധ്യമില്ലാതിരുന്നിട്ടും, இதோ நிறைவேறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இல்லாமல் இருந்தும் പ്രതീക്ഷയോടെ അവൻ വിശ്വസിച്ചു. இதோ எதிர்பார்ப்போடு அவர் விசுவாசித்தார். റോമർ 4:19, ரோமையர் 4:19, തന്റെ ഉടൽ മൃതം ശരീരമാണെന്ന് അറിഞ്ഞിട്ടും, இதோ தன்னுடைய உடல் வெறும் மண்ணான சரீரம் என்று அறிந்தும், സാറ വന്ധ്യാണെന്ന് അറിഞ്ഞിട്ടും, அவள் உடல் மலடியாய் மரத்து போய் செத்து போய்விட்டது என்று அறிந்தும் അവന്റെ വിശ്വാസത്തിന് കുറവ് സംഭവിച്ചില്ല. அவனுடைய நம்பிக்கைக்கு எந்த குறைவும் ஏற்படவில்லை. അവന്റെ വിശ്വാസത്തിന് കുറവ് സംഭവിച്ചില്ല. அவருடைய விசுவாசத்தில் குறை ஏற்படவே இல்லை. വിശ്വസിച്ചാൽ நீ ദൈവത്തിന്റെ മഹത്വം ദർശിക്കും. நீ கடவுளுடைய மகிமையை காண்பாய்.
പ്രിയപ്പെട്ടവർ, ഈ വചനം ജീവിതത്തിന്റെ അടിസ്ഥാന വചനമായി സ്വീകരിക്കണം. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை வாழ்க்கையினுடைய அடிப்படையான வார்த்தையா நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். എന്ത് അസാധ്യമെന്ന് കരുതിയോ അത് സാധ്യമാക്കുന്നവനാണ് ദൈവം. எது கூடாது என்று நினைக்கிறோமோ அதை கூட வைப்பவர் தான் ஆண்டவர். എന്ത് അസാധ്യമെന്ന് കരുതിയോ எது முடியாது என்று எண்ணினீர்களோ അത് സാധ്യമാക്കുന്നവനാണ് ദൈവം. அதையெல்லாம் நிறைவேற்றுகிறவர் தான், சிறப்பிக்கிறவர் தான் ஆண்டவர். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്മുടെ വിശ്വാസം വർദ്ധിക്കട്ടെ. நம்முடைய விசுவாசம் வளரட்டும். വിശ്വാസത്തിന്റെ അതിർവരമ്പുകൾ വലുതാകണം. விசுவாசனுடைய எல்லைகள் விரிவாக்கப்பட வேண்டும். അതിർവരമ്പുകൾ വലുതാകണം. எல்லைகள் விரிவாக்கப்பட வேண்டும். യേശുവിലെ വിശ്വാസം വർദ്ധിച്ചു വരണം. இயேசு கிறிஸ்துவோடு இருக்க நம்பிக்கை நமக்குள்ளே வளர வேண்டும். ആ വളർച്ചയിലാണ് ദൈവം അത്ഭുതങ്ങൾ പ്രവർത്തിക്കുന്നത്. அந்த வளர்வில் நாம் வளரும் போதுதான் தேவன் அங்கு அற்புதம் செய்கின்றார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മർക്കോസിന്റെ സുവിശേഷം 11-ാം അധ്യായത്തിൽ மார்க் நற்செய்தி 11-ஆம் அதிகாரத்திலே യേശു കടന്നു വന്നപ്പോൾ இயேசு கடந்து വന്നപോது അനേകം മനുഷ്യർ യേശുവിന്റെ ശിഷ്യന്മാരോടൊപ്പം വാദപ്രതിവാദം നടത്തിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. இதோ அநேக மனிதர்களுக்கு கூடியிருந்து இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களோடு சேர்ந்து விவாதங்களை தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். നിയമജ്ഞർ യേശുവിന്റെ ശിഷ്യന്മാരെ ചോദ്യം ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அந்த பண்டிதர்கள் எல்லாம் இயேசுவுடைய சீடர்களை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். അപ്പൊ യേശു അങ്ങോട്ട് എന്ന് ചോദിച്ചു, அப்ப இயேசு அங்கே போய் கேட்டார், എന്തിനെ കുറിച്ചാണ് നിങ്ങൾ പേശുന്നത്? நீங்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? അപ്പൊ ജനക്കൂട്ടത്തിൽ നിന്ന് ഒരുവൻ പറഞ്ഞു, அப்ப அந்த மக்கள் கூட்டத்தில் இருந்து ஒருவர் சொன்னார், എന്റെ ഒരേ ഒരു മകൻ, என்னுடைய ஒரே ஒரு மகன், അവനെ മൂകനായ ഒരു ദുരാത്മാവ് നിരന്തരമായി പീഡിപ്പിക്കുന്നു. அவனை ஊமையான ஒரு துஷ்ட ஆவி அடிக்கடி இந்த அசுத்தாவி தொல்லைப்படுத்துகிறது. ആ ആവി പിടികൂടിയാൽ அந்த ஆவி வந்து ஏறினால் അവൻ ഉടനെ നിലത്ത് വീഴും. அவன் தரையிலே விழுவார். വായിൽ നിന്ന് നൊരയും പതയും ഒഴുകും. வாயிலிருந்து நுரை பதை வெளியே வரும். ഞാൻ ആ മകനെ നിന്റെ ശിഷ്യന്മാരുടെ അടുത്ത് കൊണ്ടുവന്നു. நான் அந்த മകനെ உடைய சீடரிடத்திலே கொண்டு வந்தோம். ആ ദുരാത്മാവിനെ ബഹിഷ്കരിക്കാൻ നിന്റെ ശിഷ്യന്മാർക്ക് സാധിച്ചില്ല. அந்த அசுத்தாவி விரட்ட உடைய சீடர்களால் இயலாமல் போயிட்டு. അപ്പൊ യേശു പറയുകയാണ്, அப்ப இயேசு சொல்லுகின்றார், വിശ്വാസമില്ലാത്ത തലമുറയെ എത്ര നാൾ ഞാൻ നിങ്ങളോട് കൂടെ ഉണ്ടായിരിക്കും? விசுவாசமில்லாத தலைமுறைகளே நான் எத்தனை நாள் உங்களோடு இருப்பேன்? എത്ര നാൾ നിങ്ങളോട് ഞാൻ ക്ഷമിക്കും? எத்தனை நாள் உங்களை நான் மன்னிப்பேன்? യേശു വീണ്ടും പറഞ്ഞു, இயேசு மறுபடி சொன்னார், അവൻ എന്റെ അടുത്തേക്ക് കൊണ്ടുവരിക. அவனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். ആ പിതാവ് ആ മകൻ യേശുവിന്റെ അടുത്തേക്ക് കൊണ്ടുചെന്നു. அந்த தகப்பன் தன்னுடைய மகனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார். യേശുവിന്റെ അടുത്ത് കൊണ്ടുവന്നപ്പോൾ തന്നെ இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வந்த உடனே ആ ദുരാത്മാവ് ആ മകനെ പിടിച്ചുകൊണ്ട് താഴെ ഇട്ടു. அந்த அசுத்தாவி அவனை கீழே தள்ளிட்டு അവന്റെ ബോധം പോയി. அவன் மயங்கினான். അവൻ പല്ല് കടിക്കാൻ തുടങ്ങി. அவன் பற்களை கடிக்க ஆரம்பித்தான். വായിൽ നുരയും പതയും വരാൻ തുടങ്ങി. அவன் வாயிலிருந்து நுரை வெளியேறிச்சு. അപ്പൊ അപ്പം പറഞ്ഞു, அப்ப அந்த அப்பா சொன்னார், എപ്പോഴാണ് ഈ ദുരാത്മാവ് എന്റെ മകനെ പിടികൂടുന്നത്? எப்பொழுதெல்லாம் இந்த ஆவி என் மகனுக்குள்ளே வருகிறதோ അപ്പോൾ അവനെ നശിപ്പിക്കാനും ദുരാത്മാവ് അവനെ പിടികൂടും. அப்பொழுது இவனை கொன்று விடுவதற்காய் அழிப்பதற்காய் இந்த ஆவி இவனை பிடித்து പലപ്പോഴും തീയിലും വെള്ളത്തിൽ അവനെ ചാടിച്ചിട്ടുണ്ട്. பலவேளை தண்ணீரிலும் இதோ நெருப்பிலும் தள்ளி போட்டு இருக்கிறது. യേശു കൽപ്പിച്ചു, இயேசு கட்டளையிட்டார், ആ ദുരാത്മാവന് അവനെ വിട്ടു പോകാനായിട്ട്. அந்த துஷ்ட ஆவி அவனை விட்டு விலகும்படியாய் கட்டளையிட்டார். ആ മകന്റെ അപ്പൻ ചോദിക്കുകയാണ്, அந்த மகனுடைய தகப்பனார் கேட்டார், നിനക്ക് എന്തെങ്കിലും ചെയ്യുവാൻ കഴിയുമോ? உமக்கு ஏதாவது செய்ய இயலுமோ? നിനക്ക് എന്തെങ്കിലും ചെയ്യാൻ കഴിയുമോ? உம்மால் ஏதாவது செய்ய இயலுமோ? അപ്പൊ യേശു ചോദിക്കുകയാണ്, இயேசு கேட்டார், കഴിയുമോ എന്ന്. என்னால் கூடுமா என்றா கேட்கிறாய்? യേശു ആ പിശാചിനെ ബന്ധിച്ചു. இயேசு அந்த பிசாசை கட்டினார். അവനെ വിട്ട് പുറത്തു വരിക. அவனை விட்டு வெளியே வா ആ என்றார். നിമിഷം அந்த நிமிடம் ആ ദുരാത്മാവ് ആ മകനെ വിട്ടൊഴിഞ്ഞു പോയി. அந்த துஷ்டாவி அவனை விட்டு விலகி ஓடி போயிற்று. Praise the Lord. Praise the Lord. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിന്റെ ദൈവത്തിന് അസാധ്യമായ യാതൊന്നുമില്ല. உன்னுடைய கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. നിന്റെ ദൈവത്തിന് അസാധ്യമായ ഒന്നുമില്ല. உன் ஆண்டவரால் கூடாது ஒன்றுமே இல்லை. ഏത് രോഗപീഠയാകട്ടെ, எந்த நோயின் தொல்லையாய் இருக்கட்டும், ഏത് പൈശാചിക ബന്ധനങ്ങളാകട്ടെ, எந்த பிசாசின் கட்டுகளாய் இருக்கட்டும், ഏത് തകർച്ചകളാകട്ടെ, எந்த தோல்வியாய் நஷ்டமாய் இருக்கட்டும், നിന്റെ ദൈവം അവയിൽ നിന്നെല്ലാം നിനക്ക് വിടുതൽ തരുന്ന ഒരു ദൈവമാണ്. உங்களுடைய ஆண்டவர் அவற்றிலிருந்தெல்லாம் விடுதலை தருகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். ഈ വിടുതലിന്റെ അരൂപി இந்த விடுதலையின் ஆவியானவர் ഇവിടെ വന്നിരിക്കുന്ന ഓരോ മകനും മകൾക്കും ക്രിസ്തു നൽകിയിട്ടുണ്ട്. இதோ இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் கிறிஸ்து இயேசு தந்திருக்கிறார். ഈ ദൈവാരൂപിയാണത്. இது தேவனுடைய ஆவியானவர். നമ്മുടെ സൗഖ്യത്തിന്റെ അരൂപിയാണ്. இது குணமாக்குற ஆவியானவர். നമ്മുടെ രക്ഷയുടെ അരൂപിയാണ്. இது நம்முடைய
மீட்பின் ஆவியானவர், നമ്മുടെ സന്തോഷത്തിന്റെ അരൂപിയാണ്, நம்முடைய மகிழ்ச்சியின் ஆவியானவர், ജീവന്റെ അരൂപിയാണ്. ஜீவன் ஆவியானவர். ഈ ആവിയിലാണ് നമ്മൾ വസിക്കുന്നത്, இந்த ஆவியில் தான் வாழ வேண்டும், ഈ ആവിയിലാണ് നമ്മൾ ജീവിക്കുന്നത്. இந்த ஆவியில் தான் வாழ வேண்டும். ഈ ദൈവം നമുക്ക് കൽപ്പിച്ചരുളിയ ആവിയാണ്. இது ஆண்டவர் கட்டளையிடுகிற ஆவியானவர். ഓരോ മകനും മകളും അവകാശമാക്കേണ്ട ആവിയാണിത്. ஒவ்வொரு மகனும் மகளும் இதை உரிமை பாராட்டி சொந்தமாக்கிக் கொள்கிறவராய் இருக்கிறார். നിന്നിൽ കുടികൊള്ളുന്ന ആവി ആരുടെ ആവി? உங்களுக்குள்ளே குடிகொண்டிருக்கிற ஆவி யாருடைய ஆவி? തിന്മകളും തടക്കദോഷങ്ങളുമാണ് നീ പാലിക്കുന്നതെങ്കിൽ, தீமையும் கெட்ட பழக்கங்களெல்லாம் நீ நடத்தி கொண்டிருப்பாய் என்றால், നിന്നിലെ ആവി ദൈവത്തിന്റെ ആവിയല്ല, உனக்குள்ளே இருக்கிற ஆவி தேவனுடைய ஆவி அல்ல, അത് പിശാചിന്റെ ആവിയാണ്. அது பிசாசுடைய ஆவி. ഈ ആവിയെ നീ യേശുവിന്റെ നാമത്തിൽ ബന്ധിച്ചു വിടുക. இந்த ஆவியை நீ இயேசுவுடைய நாமத்தினாலே கட்டி போடு. ദൈവത്തിന്റെ അരൂപിയിൽ ജീവിക്കുക. தேவனுடைய ஆவியிலே வாழ கற்றுக்கொள். രക്ഷയും സൗഖ്യവും നിന്റേതാണ്. இதோ மீட்பும் விடுதலையும் குணமாக்குதல் உனக்குள்ளது. അത് നിനക്ക് അവകാശപ്പെട്ടതാണ്. இது உங்களுக்கு உரிமையானது. നിനക്ക് അവകാശപ്പെട്ടതാണ്. இது உங்களுக்கு உரிமையானது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദ ലോർഡ്, praise the Lord, പ്രൈസ് ദ ലോർഡ്. praise the Lord. നമുക്കൊന്ന് കണ്ണുകൾ അടയ്ക്കാം. நாம் കണ്ണുகளை மூடுவோம். വലിയ വിടുതലിന്റെ അരുവ് നമുക്ക് ലഭിക്കട്ടെ. பெரிய விடுதலையுடைய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வோம். വിശ്വസിച്ചാൽ നീ ദൈവത്തിന്റെ മഹത്വം ദർശിക്കുമെന്ന് ഞാൻ നിന്നോട് പറഞ്ഞില്ലേ? விசுவாசத்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் ஏற்கனவே உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன். നിയമാവർത്തന പുസ്തകം 7-ാം അധ്യായം 15-ാം വാക്യം. இணைச்சட்டம் 7-ாம் அதிகாரம் 15வது வசனம். നിയമാവർത്തനം 7:15. இணைச்சட்டம் 7:15. നിങ്ങളുടെ ഇടയിൽ നിന്ന് உங்கள் நடுவிலிருந்து രോഗങ്ങളെ ഞാൻ നിർമാർജനം ചെയ്യും. இதோ நோய்களை நான் நீக்கி போடுவேன். നിങ്ങളുടെ ഇടയിൽ നിന്ന് உங்கள் நடுவிலிருந்து രോഗങ്ങളെ ഞാൻ നിർമാർജനം ചെയ്യും. நோய்களை நான் நிர்மூலமாக்குவேன். നമ്മളെല്ലാ രോഗപീഠകളും മാറട്ടെ. நம்முடைய எல்லா நோயின் தொல்லைகள் விலகி போகட்டும். ആര് വിശ്വാസത്തോടെ ഏറ്റു പറയുന്നുവോ, அந்த விசுவாசத்தோடு யார் அறிக்கையிடுகிறீர்களோ അവന് അത്ഭുതങ്ങളും അടയാളങ്ങളും സംഭവിക്കും. அவருக்குள்ளே அற்புதங்கள் அடையாளங்கள் நிகழும். നമുക്ക് നമ്മെ തന്നെ സമർപ്പിച്ചുകൊണ്ട് പ്രാർത്ഥിക്കാം. நாம் நம்மை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். നാഥാ സമർപ്പിக்கின்றோ என்னை சமர்ப்பிக்கின்றோ முழுமையாய் சமர்ப்பிக்கின்றோ காணிக்கையாய் சமர்ப்பிக்கின்றோ முழுமையாய் சமர்ப்பிக்கின்றோ காணிக்கையாய் சமர்ப்பிக்கின்றோ நாதா ஏற்றுக்கொள்ளும் என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும் நாதா ஏற்றுக்கொள்ளும் என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும் முழுமையாய் ஏற்றுக்கொள்ளும் பலியாய் ஏற்றுக்கொள்ளும் தூயவர் புனிதர்க்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து எங்களை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையிழத்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழுத்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இயேசுவே இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை.
கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடம்படிக்கைகான என் ரத்தம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை. இது விசுவாசத்தின் மறைப்பொருள், இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியில் ஒன்றைப் பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இதோ இறைவனின் செம்மறை, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறையில் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றவர். ஆண்டவரே, தேவனே, இந்த திறனை நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மற்றும் சொல்லியர்களும் என் ஆத்மா குணமடையும். അവിടെ നമ്മിൽ വസിക്കുന്നു, அவர் நம்மிலே வசிக்கின்றார், അവിടെ നമ്മിൽ ജീവിക്കുന്നു, அவர் நம்மிலே வாழுகின்றார். ബത്ലഹേമിൽ പിറന്നവൻ, பெத்லஹேமிலே பிறந்தவர், കൊടുങ്കാറ്റിനെ ശാന്തമാക്കിയവൻ, கொடும் காற்றை சாந்தமாக்கியவர், കുഷ്ഠരോഗിയെ സുഖപ്പെടുത്തിയവൻ, தொழுநோயாளியை குணப்படுத்தியவர், തളർവാദ രോഗിയെ എഴുന്നേൽപ്പിച്ചവൻ, தளர்வாத நோயாளியை எழுப்பியவர், ജയറോസിന്റെ മകളെ മരണത്തിൽ നിന്ന് ഉയർപ്പിച്ചവൻ, ஜெய்ரோசினுடைய மகளை மரணத்திலிருந்து உயிர்ப்பித்தவர், ലാസറിനെ മരണക്കല്ലറയിൽ നിന്ന് എഴുന്നേൽപ്പിച്ചവൻ, லாசரை மரண கல்லறையிலிருந்து எழுப்பியவர், ഇതാ നിന്റെ ഹൃദയത്തിൽ വസിക്കുന്നു. இதோ உன்னுடைய உள்ளத்திலே வசிக்கின்றார். വിശ്വസിച്ചാൽ, நீ நம்பினால், നീ ദൈവത്തിന്റെ മഹത്വം ദർശിക്കുമെന്ന് ഞാൻ നിന്നോട് പറഞ്ഞില്ലേ? நானா நீ ஆண்டவருடைய மகிமையை காண்பாய் என்று நான் சொல்லவில்லையா? വിശ്വസിച്ചാൽ, நீ நம்பினால், ദൈവത്തിന്റെ മഹത്വം ദർശിക്കുമെന്ന് ഞാൻ നിന്നോട് പറഞ്ഞില്ലേ? ஆண்டவருடைய மகிமையை நீ தரிசிப்பாய் என்று நான் உன்னிடம் சொல்லவில்லையா? യോഹന്നാൻ 14:14. யோவான் 14:14. നിങ്ങൾ എന്നോട് ചോദിക്കുന്നത് എന്തും நீங்கள் என்னிடம் கேட்பது எதையும் എന്റെ നാമത്തിൽ ചോദിച്ചാൽ ഞാൻ അവനെ ചെയ്തു തരും. என்னுடைய நாமத்தினால் கேட்டீர்கள் எனில் அதை நான் செய்து தருவேன். യേശുവേ നന്ദി, இயேசுவே நன்றி, യേശുവേ ആരാധന, இயேசுவே ஆராதனை, യേശുവേ സ്തുതി, இயேசுவே ஸ்துதி, യേശുവേ മഹിമ, இயேசுவே மகிமை, യേശുവേ സ്തോത്ര. இயேசுவே ஸ்தோத்திரம். ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. അനേകർ എഴുന്നേൽപ്പോ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகே. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தியாவி இங்கு குடியிருக்கும் உங்களை ஆசீர்வதிப்பாராகே.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா